பாட்டி, ஆ? இப்ப எதுக்கு பாட்டி நம்ம எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்கோம்? என்ன மித்ரா, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்கிட்ட இப்படி கேக்குற? பாரதி இன்னைக்கு இந்த கோயில்ல சுமங்கலி பூஜை பண்ண போறா. நம்ம எல்லாரையும் வர சொல்லி கேட்டிருக்கா. காலையில அத பத்தி பாரதி வீட்ல பேசினப்போ நீயும் அங்கதானே இருந்த. இப்ப என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற? ஐயோ ஆமால, சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாட்டி. சதிகாரி என்னமா நடிக்கிறா பாரு. மீனா, நான் பாரதி எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். சரி போங்க பாட்டி. என்ன என்ன முறைக்கிறா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ, பாரதி முறைக்கிறத பார்த்தா மறுபடியும் அம்மன் பாரதி மேல வந்துட்டா போல இருக்கே. இப்ப என்ன நடக்கும் தெரியலையே. நீ சுமங்கலி பூஜை பண்ணக்கூடாது, புரியுதா? முதல்ல இங்க இருந்து போ. ஏமா, ஆளாளுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் தாலி கொஞ்ச நேரத்துல வந்துரும்னு சொல்றாங்கல்ல, ஏன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது சரி கிடையாது. எது சரியில்லை பாட்டி? பாரதி இப்படி நடந்துக்கிறது தான் தப்பு. நீங்க பாரதியை கண்டிக்காம நியாயப்படுத்தாதீங்க. அப்படியே தாலி வந்தாலும் அது யார் பாரதி கழுத்துல கட்ட போறாங்க? பாரதியோட புருஷன் கூட இல்ல. புருஷன் எங்க இருக்கானே தெரியல. இந்த மாதிரி தாலி திருட்டு போயிட்டாலோ இல்ல தெரியாம தொலைஞ்சு போயிட்டாலோ புருஷனை கயிறு கொடுத்துதான் கட்ட சொல்லுவாங்க. பாரதி கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு யார் வருவாங்க? இல்லாத புருஷனை எங்க போய் கூட்டிட்டு வர போறீங்க? இவெல்லாம் சுமங்கலி பூஜை பண்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இது என்னங்க புது கூத்தா இருக்கு? தாலி திருட்டு போச்சுன்னு சொன்னீங்க, சரிதான். இப்ப என்னன்னா புருஷனே இல்லன்னு புதுசு புதுசா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உன் புருஷன் கூட இல்லையா? அப்ப எந்த தைரியத்துல ஊரையெல்லாம் கூட்டி சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? தாலி கிடைச்சாலும் அதை நீயே எடுத்து மாட்டிப்பியா? அக்கா, இப்போ எதுக்கு ஆளாளுக்கு கண்டதை பேசிகிட்டு இருக்காங்க? பாரதண்ணி அப்படின்னு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. தாலியை வேணும்னேவா எங்கேயாவது போய் தூக்கி போட்டாங்க. நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதுக்காக பாரதி மேலே பரிதாபப்பட்டு இந்த பூஜையை பண்ண சொல்லாமல் ஆளாளுக்கு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு உசுரை காப்பாற்ற பண்ணுற பூஜையில் இப்படி எதுக்கு கலவரம் பண்ணி அண்ணி அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. தவக்கல, நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இந்த பேச்செல்லாம் இப்ப எடுபடாது. இந்த பொம்பளை பேசுறத பார்த்தா கண்டிப்பா பாரதியை இந்த பூஜை பண்ண விட மாட்டான்னு தோணுது. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கீங்க? பாரதி அப்படி என்ன கொலை குத்தமா பண்ணிட்டா? இந்த பூஜையை பாரதியை பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. தாலிய கழுத்துல போட்டுக்கிட்டு தான் சுமங்கலி பூஜை பண்ணணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு ஏற்கனவே வருத்தத்துல இருக்கிற பாரதிய நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த அம்மன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அத்தை, இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது மத்த பொண்ணுங்களோட கழுத்துல இருக்கிற தாலிக்கு வந்த பிரச்சனை. பாரதிக்காக இந்த சுமங்கலி எல்லாம் பூஜையில கலந்துகிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆமா திலகா, மித்ரா சொல்றதுதான் சரி. பாரதி, நீ இந்த பூஜையை பண்ணவே கூடாதுமா. நீ என்ன முடிவு பண்ணிருக்க பாரதி? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் கும்பிடுற அம்மன் என்னை கைவிட மாட்டான். இந்த பூஜையை நான் சரியா பண்ணி முடிப்பேன். என் புருஷன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நான் பண்றேன். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா இருக்குமா உன் கதை? உன் ஒருத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் நாசமா போகணுமா? நீ இந்த பூஜையை பண்ண போற, அப்படிதானே? அதை பார்த்து நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? முதல்ல கோயிலை விட்டு வெளியே போயிடு. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, இந்த ஜென்மத்துல உன்னால இந்த பூஜைய பண்ணவே முடியாது.
ஏதோ பெரிய உத்தமி மாதிரி பேசுற. சுமங்கலி பூஜைக்கு இப்படி தாலி அறுத்துட்டு வந்து நிக்கிறியே, சிச்சி, நீலாம் ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. எப்படிதான் உன்னால இப்படி சுயநலமா யோசிக்க முடியுதோ தெரியல. போது நிறுத்து. நான் இப்ப இந்த சுமங்கலி பூஜையை உனக்கு பண்ணக்கூடாது, அதானே? என் புருஷன் நல்லா இருக்கணும்னு இந்த பூஜையை நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஊர் மத்தியில என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இந்த பூஜைக்காக நான் இங்க வந்து நின்னது அந்த அம்மன் கிட்ட மட்டும்தான். அந்த அம்மன் உத்தரவுக்காக தான் நான் இங்க வந்து நின்னேன். எனக்கு இப்படி ஒரு சங்கடமான நிலைமையை கொடுத்த அம்மன் இதுக்கும் ஒரு வழி சொல்லுவான்னு நான் நம்புறேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இந்த சுமங்கலி பூஜையை நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த கோயிலை விட்டும் நான் வெளியே போக மாட்டேன். என் கழுத்துல இருந்து இறங்கின என்னோட தாலி கண்டிப்பா என் கழுத்துல ஏறும்னு இந்த அம்மன் சாட்சியா நான் நம்புறேன். அந்த அம்மன் என்னைக்கும் என்னை கைவிட்டதே இல்லை. என்ன பாரதி, சினிமா டயலாக்லாம் பயங்கரமா பேசுற. இப்படி நீ பேசினா நீ பண்றதெல்லாம் சரி நாயிடுமா? இங்க பாரு பாரதி, சும்மா ஏதோ இஷ்டத்துக்கெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காத. இதுக்கு மேலயும் நீ சவால் விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அசிங்கமாயிடும், பாத்துக்கோ. என் புருஷனுக்காக தான் நான் இந்த பூஜையவே பண்ண வந்தேன். ஆனா நீங்கெல்லாம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. என் புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்து அவர் இல்லாம நான் வாழ்றதுக்கு பதிலா நானே செத்து போயிடலாம். ஐயோ பாரதி, ஆத்தா முன்னாடி நின்றுட்டு என்ன பேச்சு பேசுற? வேண்டாம் பாரதி, யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிறது தப்பு. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை இழந்துடாத. நீ யாருன்னு உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நீ தான் வாழ்ந்துட்டு இருக்க. இவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவங்க முன்னாடி நான் என் புருஷன் மேல எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்கேன்னு இவங்களுக்கு காட்டுறதுக்காக எனக்கு நானே வச்சுக்க போற சத்திய சோதனை. இதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. இந்த அம்மனை நம்பிதான் நான் அவ முன்னாடி நிக்கிறேன். அவ என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். அந்த அம்மன் பாத்துக்குவான். Hey.